ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எழுத்துக்கள் வந்து மாறி மாறி இருக்கும். இந்த எழுத்துக்களை வந்து சரியாக வரிசைப்படுத்தி அவ்வாறு வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சொல் கிடைக்கும். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான், அதாவது வார்த்தை விளையாட்டு, அதாவது சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்று நாம் பார்க்கக்கூடிய சொல் விளையாட்டுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா, எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக. அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக, அதாவது எழுத்துக்கள் மாறி மாறி இருக்கும். அந்த எழுத்துக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தினீங்கன்னா ஒரு அழகான சொல் கிடைக்கும். அந்த சொல்லை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதியிருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் சொல், அதற்கான எழுத்துக்கள் இங்கே கலைந்து கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அதற்குரிய விடையை கண்டுபிடியுங்கள். இதற்கான ஒரு குறிப்பு, முக்கணிகளில் 1. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளது. இந்த எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி சரியான வரிசைப்படுத்தினால் ஒரு சொல் கிடைக்கும். அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். அந்த சொல்லானது காய்கறிகளில் வரும் 1. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளது. இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் ஒரு அழகான சொல் கிடைக்கும். அந்த சொல்தான் இன்று விடையாக அமையக்கூடியது. அந்த சொல்லானது ஒரு அரிசியின் வகை. திரையில் காண்பிக்கப்பட்டுள்ள 3 எழுத்துச் சொல் ஒன்று உள்ளது. ஆனால் எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளது. எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் அந்த 3 எழுத்து சொல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 எழுத்துச் சொல் நம் சமையல் அறையில் இருக்கும் 1. இங்கு நீங்கள் பார்ப்பது ஒரு அழகான, ஒரு ஆரோக்கியமான சொல்தான் அது. அந்த சொல்லில் உள்ள எழுத்துக்கள் மாறி மாறி உள்ளது. எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள். இது வந்து பயறு வகைகளில் 1. இங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 எழுத்துச் சொல்லானது எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன. அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தினால் ஒரு சொல் கிடைக்கும். அதுதான் நீங்கள் இன்று கண்டுபிடிக்க விடையாக அமையக்கூடிய ஒரு விடை. இது வந்து ஒரு பருப்பு வகை. இங்கு நீங்கள் பார்த்து கொண்டுள்ளது 2 எழுத்துச் சொல். மிகவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். இடம் மாறி உள்ள எழுத்துக்களை மாற்றினாலே போதும், உங்களுக்கு அந்த விடை கிடைத்துவிடும். இருந்தாலும் மேலும் உங்களுக்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குறிப்பு, இது வந்து ஒரு மாவு வகை. இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் ஒரு பொருள். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். சமையலுக்கு இது மிகவும் அத்தியாவசியம், அவசியம். திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளது கலைந்துள்ள எழுத்துக்கள். கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள் முதலில். பின்பு அதனை உச்சரித்தால் ஒரு அழகிய நறுமணம் மிக்க மலர் கிடைக்கும். இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் ஒரு அழகான ஒரு சொல்
கிடைக்கும். இந்த சொல்லை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது அழகான ஒரு விழுதுகளை கொண்ட ஒரு மரம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள 4 எழுத்துச் சொல்லை நீங்கள் வரிசைப்படுத்துங்கள். எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன. அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு அழகான ஒரு சொல் கிடைக்கும். இந்த சொல்லை நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது அது காட்டின் அரசன் என்று கிடைக்கும். இங்கு உங்களுக்கு தத்தி காண்பிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் இடம் மாறி உள்ளன. அந்த எழுத்துக்களை தத்தி தவழ்ந்து கொண்டுள்ள எழுத்துக்களை 3 எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் ஒரு பறவையின் பெயர் வரும். இங்கு காண்பிக்கப்பட்டுள்ள 2 எழுத்துச் சொல் இடம் மாறி உள்ளது. மிகவும் எளிமையானது. ஏனெனில் வெறும் 2 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. 2 எழுத்துக்களை இடைமாற்றினால் ஒரு அழகான சொல் கிடைக்கும். அந்த சொல் தான் நீங்கள் விடையாக கண்டுபிடிக்க வேண்டியது. ஒரு குறிப்பு, இது ஒரு வாகனம். இங்கு நீங்கள் திரையில் பார்த்து கொண்டு உள்ள கலைந்துள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்துங்கள். முதலில் வரிசைப்படுத்துங்கள். பின்பு அந்த வரிசைப்படுத்திய எழுத்துக்களை நீங்கள் உச்சரித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைப்பது ஒரு அழகான நீர்வாழ் உயிரினம். இங்கு உங்களுக்கு காண்பிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் மொத்தம் 3. ஆனால் 3 எழுத்துக்களும் இடம் மாறி உள்ளன. தங்களுக்கு உரிய இடத்திலிருந்து மாறி மாறி உள்ளது. நீங்கள் இந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அழகான சொல் கிடைக்கும். அந்த சொல்லானது நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களில் ஒன்று. திரையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி பின்பு அந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொல்லானது ஒரு கிழங்கு வகை. திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் 3 எழுத்துச் சொல் இடம் மாறி உள்ளன. இந்த 3 எழுத்துச் சொற்களை வரிசைப்படுத்துங்கள். அழகான ஒரு கீரை வகை உங்களுக்கு கிடைக்கும்.